ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்லயுமே இன்சூரன்ஸ் இருந்து, அந்த 2 இன்சூரன்ஸுமே மெட்டர்னிட்டி கிளைம்க்கு யூஸ் பண்ண முடியுமா? கேஷ்லெஸ் போறது பெஸ்ட்டா? அப்படி இல்லன்னா ஹாஸ்பிட்டல்ல பில் பே பண்ணிட்டு ரீஇம்பர்ஸ் பண்றது பெஸ்ட்டா? ஹாஸ்பிட்டல்ல யாரோட இன்சூரன்ஸ கேஷ்லெஸ்க்கு குடுக்கலாம்? ஹஸ்பண்டோடதா? ஒய்ஃபோடதா? செகண்ட் இன்சூரன்ஸ்ல எப்படி ரீஇம்பர்ஸ்மென்ட் பண்றது? அதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்? இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஹாய் வெல்கம் டூ அனதர் விளாக். என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எங்களோட ஹாஸ்பிட்டல் பில் மொத்தமா எவ்வளோ ஆச்சு? இந்த பில்லுக்கு வந்து நாங்க 2 இன்சூரன்ஸ்க்குமே ரீஇம்பர்ஸ்மென்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். இன்னும் கேஷ் வரல அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவ பார்த்துட்டு Instagramல நெறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. எப்படி நீங்க வந்து 2 இன்சூரன்ஸுமே யூஸ் பண்ணீங்க? நாங்க போய் ஹாஸ்பிட்டல்ல கேட்கும்போது எங்களுக்கு ஒரே ஒரு இன்சூரன்ஸ் தான் அலோவ்டுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து இப்ப பிரெக்னன்சி லைக் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கவங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க அப்படின்னா, அவங்களுமே கேட்டிருந்தாங்க. எப்படி 2 இன்சூரன்ஸுமே யூஸ் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ஒரு டீட்டெயில்டா ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்றோம். ஸோ எதுக்கு ஃபுல் வீடியோ அப்படின்னா, இதுல வந்து நெறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அத ஒரு சின்ன ஒரு 60 செகண்ட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ்குள்ள சொல்லி முடிக்க முடியாது அப்படின்றதால தான் ஒரு ஃபுல் வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்றேன். மோஸ்ட்லி ஒரு இன்சூரன்ஸ் எப்படி நீங்க கேஷ்லெஸ் போறது, ரீஇம்பர்ஸ்மென்ட் எப்படி வாங்குறது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அப்படி சொல்லி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இன்சூரன்ஸ். உங்க இன்சூரன்ஸோட பாலிசி பெனிஃபிட்ஸ படிச்சு பாருங்க. அந்த பாலிசி பெனிஃபிட்ஸ்ல மெட்டர்னிட்டி கவர் இருக்கா இல்லையான்றது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த மெட்டர்னிட்டி கவரோட லிமிட் எவ்வளோ அப்படின்றத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, இப்போ உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவரோட லிமிட் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இன்சூரன்ஸ் 1 மெட்டர்னிட்டி கவர் லிமிட் வந்து 70,000ன்னு வச்சுக்கலாம். இன்சூரன்ஸ் 2 மெட்டர்னிட்டி கவர் லிமிட் வந்து 60,000ன்னு வச்சுக்கலாம். ஸோ, இது 2த்தையும் ஆட் பண்ணா 1.3 லேக்ஸ் வந்து உங்களோட மெட்டர்னிட்டி கவரோட லிமிட். சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் பேபியோட டே 1 கவரேஜ். இப்ப வந்து பேபியோட டே 1 கவரேஜ் உங்க இன்சூரன்ஸ்ல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்டின்னா, சப்போஸ் பேபி வந்து ஒரு ப்ரீ டெர்ம் அப்டி இல்லன்னா ஏதாச்சும் ஒரு ஒரு இன்கேஸ் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் பேபி வந்து என்ஐசியூல அட்மிட் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு வந்து தனியா பில் ஆகும். அந்த பில் வந்து உங்க இன்சூரன்ஸ் கவர் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி கவர் பண்ணல அப்படின்னா, அதோட எமர்ஜென்சி ஃபண்ட பேக்கப்‌ஆ அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்ல இருக்கா இல்லையா அப்படின்னு. உங்க 2 இன்சூரன்ஸோட நெட்வொர்க் லிஸ்ட் எடுத்து ஹாஸ்பிட்டலோட நெட்வொர்க் லிஸ்ட் எடுத்து எந்த இன்சூரன்ஸ் வந்து நெட்வொர்க்ல இருக்கு. 2மே இருந்துச்சுன்னா குட். அப்படி ஏதாச்சும் ஒரு இன்சூரன்ஸ் தான் இருக்குன்னா, நீங்க அந்த இன்சூரன்ஸ்ல மட்டும் தான் கேஷ்லெஸ் போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ரூம் ரென்ட் லிமிட். எல்லா இன்சூரன்ஸுமே ஒரு ரூம் ரென்ட் லிமிட் கேப் வச்சிருப்பாங்க. அந்த ரூம் ரென்ட் லிமிட் எவ்வளோ அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்சூரன்ஸ பொறுத்தவரைக்கும் ரூம் ரென்ட்டோட லிமிட் 10K வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இப்பவே நீங்க உங்க இன்சூரன்ஸோட பாலிசி பெனிஃபிட்ஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஹாஸ்பிட்டல் பில். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நேரா உங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு, இல்ல நெக்ஸ்ட் செக்கப்லயோ, இல்ல இப்பயோ சரி, நேரா உங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்க ஹாஸ்பிட்டல்ல மெட்டர்னிட்டிக்கு, சைல்ட் பர்த்க்கு பில் எவ்ளோ ஆகும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து மெட்டர்னிட்டிக்கு எல்லாருக்குமே ஒரே பில் தான் வரும் அப்படின்றதால, எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுமே கண்டிப்பா ஒரு பேக்கேஜ் வச்சிருப்பாங்க. பேக்கேஜ் வந்து ரூம் பேஸ்டா தான் அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணு வந்து ஷேர்ட் ரூம், ஒண்ணு வந்து சிங்கிள் பிரைவேட் ஏசி ரூம், அதுக்கப்புறமா அதுக்கு மேல டீலக்ஸ் ரூம் ஆர் ஸ்யூட் ரூம் அந்த மாரி நெறைய ரூம் கேட்டகரி இருக்கும். அதுல நீங்க எந்த கேட்டகரி சூஸ் பண்றீங்களோ, அதுக்கு எவ்ளோ பில் ஆகும், அந்த பில்லுலயுமே நார்மல் டெலிவரிக்கு எவ்வளோ ஆகும்? சி செக்ஷனுக்கு எவ்வளோ ஆகும்? அப்படின்ற ஒரு பில் அமௌண்ட்ட கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப வந்து எக்ஸாம்பிள்க்கு வந்து நீங்க போய் கேட்குறீங்க, ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 2,00,000 பில் அமௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சூஸ் பண்ண ரூம் கேட்டகரிக்கு 2,00,000 ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே 2,00,000 ஆகும் அப்படின்னு நோட் பண்ணியாச்சு. 2,00,000 ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க அந்த இன்சூரன்ஸ் டெஸ்க் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, பில்லிங் ஏரியால இன்சூரன்ஸ் டெஸ்க் பீப்பிள் இருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் டெஸ்க்‌க்கு போயிட்டு, உங்களோட இன்சூரன்ஸ் கார்ட அவங்க கிட்ட குடுத்து 2 கார்டுமே குடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்ல 2 பேர் இன்சூரன்ஸுமே இருக்குன்னா, 2 கார்டுமே குடுங்க. குடுத்துட்டு, இந்த கார்டுக்கு நீங்க எவ்ளோ அமௌண்ட்ட வந்து இன்சூரன்ஸ்‌க்கு கிளைம் சென்ட் பண்ணுவீங்கன்னு கேளுங்க. ஏன் அப்டின்னா இப்ப உங்களுக்கு 2,00,000 பில் ஆகுது அப்டின்னா, 2,00,000மே இன்சூரன்ஸ்‌க்கு ஹாஸ்பிட்டல்லருந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்டின்னா, இன்சூரன்ஸ் சைட்லருந்து மெட்டர்னிட்டிக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இவ்ளோ தான் லிமிட்டு அப்டின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிமிட் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நாங்க போய் கேட்கும்போது எங்களுக்கு அப்டிதான் சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு எவ்ளோ சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, ஆ 1.43 லேக்ஸ் தான் வந்து நாங்க இன்சூரன்ஸ்‌க்கு சென்ட் பண்ணுவோம் அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நம்பருமே நீங்க வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா மெட்டர்னிட்டி இல்லாம பேபிக்கு எவ்ளோ பில் ஆகும்? இந்த நம்பரையும் நீங்க கண்டிப்பா கேட்டு வச்சுக்கணும். எங்களுக்கு வந்து 30,000 ஆச்சு. அதனால நான் இந்த எக்ஸாம்பிள்லயும் 30,000னே போடுறேன். 30,000னே போடுறேன். ஸோ 2,00,000 + 30K நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல மெட்டர்னிட்டி அப்போ 2.3 லேக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த 2.3 லேக்ஸ்ல
அவங்க இன்சூரன்ஸ்க்கு 1.43 லேக்ஸ் தான் கிளெய்ம்க்கு அனுப்புவாங்க. அந்த கிளெய்ம்லயுமே இன்சூரன்ஸ் உங்களுக்கு 70K தான் பே பண்ணுவாங்க. ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ண மாட்டாங்க. அத வந்து நீங்க உங்க கை காசு போட்டு பே பண்ணிட்டு, அதுக்கப்புறமா செகண்ட் இன்சூரன்ஸ்ல ரீஇம்பர்ஸ்க்கு அனுப்பணும். அந்த ரீஇம்பர்ஸ்லாம் எப்படி அனுப்புறதுன்னு நெக்ஸ்ட் சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போறீங்க அப்படின்னா, இந்த 2 டாக்குமெண்ட் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும். ஒண்ணு வந்து இன்சூரன்ஸோட கார்ட் 2 பார்ட்னருதுமே எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறமா ஐடி ப்ரூஃப் 2 பார்ட்னருதுமே எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் ஃபார் ரீஇம்பர்ஸ்மென்ட் கிளெய்ம் ஃபார்ம் அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம். அது அப்புறமா சொல்றேன். ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போறீங்கன்னா, இத ரெடியா முன்னாடியே எடுத்து உங்க ஃபோன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பியா இருந்தா பெட்டர். அடுத்ததா இப்ப கேஷ்லெஸ் யார் சூஸ் பண்ணலாம்? ரீஇம்பர்ஸ்மென்ட் யார் சூஸ் பண்ணலாம்? கேஷ்லெஸ்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன? ரீஇம்பர்ஸ்மென்ட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன? அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கேஷ்லெஸ் யார் போலாம்? ரீஇம்பர்ஸ்மென்ட் யார் போலாம்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஆல்ரெடி இப்போ உங்க ஹாஸ்பிட்டல் நீங்க கன்சல்ட் பண்ண போற ஹாஸ்பிட்டல் வந்து நெட்வொர்க்ல இருக்கா? இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நெட்வொர்க்ல இருக்குன்னா தாராளமா கேஷ்லெஸ் போங்க. இப்ப நெட்வொர்க்ல இல்ல அப்படின்னா, நீங்க ரீஇம்பர்ஸ்மென்ட் தான் போய் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்ல. இப்ப கேஷ்லெஸோட ப்ரோஸ். இப்ப நம்ம சொன்ன மாதிரி 2.3 லேக்ஸ் ஆகுது பில்லு. நீங்க ஒரே டைம்ல ஒரு பெரிய அமௌண்ட்ட ஹாஸ்பிட்டல்ல பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த 2.3 லேக்ஸ நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா, கேஷ்லெஸ் போறது தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறமா டாக்குமெண்டேஷன் ஒர்க். நீங்க வந்து ஜஸ்ட் ஐடி ப்ரூஃபும், கார்டும் ஹாஸ்பிட்டல்ல சப்மிட் பண்ணிட்டா போதும். வேற எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க்குமே நீங்க பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறமா ஹெல்ப்ஸ் இன் எமர்ஜென்சி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, பேபி வந்து இப்போ ஏதாச்சும் கிரிட்டிக்கல் இல்ல என்ஐசியூல அட்மிட் பண்ணணும்னா, ஒரு 3 டூ 4 டேஸ் அட்மிட் பண்ற சிச்சுவேஷன் வந்தாலே வந்து, பில் வந்து லேக்ஸ் கணக்குல ஆகும். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆகணும் அப்டின்னா, கேஷ்லெஸ் போறது தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா, ஆ இந்த என்ஐசியூல அட்மிட் ஆகுது அப்டின்றது இருக்குல்ல, இதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். பேபியோட டே 1 கவர் வந்து உங்க இன்சூரன்ஸ்ல ஆட் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்க. ஏன்னா, இந்த பேபியோட டே 1 கவர் வந்து உங்களோட இன்சூரன்ஸோட மெட்டர்னிட்டி கேப்ல இல்லாம, உங்களோட பேஸ் இன்சூரன்ஸ்ல இருந்து தான் இந்த மனி போகும். ஸோ, நோ மேட்டர் ஹவ் மச் இஸ் யுவர் மெட்டர்னிட்டி லிமிட் உங்களோட பேஸ் சம் இன்சூரன்ஸ் இருக்கும்ல, அதுலேருந்து தான் அமௌண்ட் போகும். அதுக்கு நீங்க கேஷ்லெஸ் போணும். இப்ப கேஷ்லெஸ் போறதுல என்னலாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே லிமிட்டேஷன்ஸ் இன் சூசிங் ஹாஸ்பிட்டல். உங்க இன்சூரன்ஸோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தான் நீங்க பிரெக்னன்சிக்கு கன்சல்ட் பண்ண முடியும். நீங்க நெனச்ச ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நீங்க கன்சல்ட் பண்ண முடியாது. அது 1. அதுக்கப்புறமா அப்ரூவல் டிலே. யூசுவலா பில்லிங் வந்து குளோஸ் பண்ணிட்ட பிறகு, டிஸ்சார்ஜ் வந்து உங்களுக்கு எழுதி குடுத்த பிறகு தான் இன்சூரன்ஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வந்து அத பேக் எண்ட்ல ப்ராசஸ் பண்றதுக்கு மினிமம் வந்து ஒரு 5 ஹார்ஸ் டூ இல்ல அப் டூ 24 ஹார்ஸ் கூட ஆகலாம். ஸோ அதுவரைக்குமே நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுதான் இதுல இருக்க ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு கடுப்பான விஷயம். அதுக்கப்புறம் லிமிட்டேஷன்ஸ் இன் சூசிங் ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்லியிருந்தேன்ல. மோஸ்ட்லி நீங்க ஒரு அர்பன் சிட்டில இருக்கீங்கன்னா, மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி எல்லா இன்சூரன்ஸுமே கவர் ஆயிருக்கும். ஆனா இருந்தாலுமே நீங்க வந்து உங்க ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்ல இருக்கா இல்லையான்றத முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டா வந்து ரீஇம்பர்ஸ்மென்ட். இதுல என்ன ப்ரோஸ் இருக்கு? இதுல என்ன கான்ஸ் இருக்கு? அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரீஇம்பர்ஸ்மென்ட் நீங்க கேஷ் தான் பே பண்றீங்க அப்படின்னா, நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் வந்து போய் கன்சல்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, எந்த ஹாஸ்பிட்டல்ல வேணா போலாம். அது ஃபர்ஸ்ட்டு அட்வான்டேஜ். அதுக்கப்புறமா சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க கேஷா பே பண்றீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பில்லுல கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இன்சூரன்ஸ்க்கு அனுப்பி, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வந்து இவங்களுக்கு பே பண்றது வந்து மேபி மந்த்லி அந்த மாரிலாம் பே பண்றது இருக்கும். உடனே உடனே பே பண்ண மாட்டாங்க. ஸோ, இவங்களுக்கு வந்து அந்த மணி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ, மணி ஃப்ளோ இருக்கணும் அப்படின்றதுக்காக நெறைய பேர வந்து நீங்க கேஷ் குடுத்தீங்கன்னா, நாங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் தரோம் அப்படின்ற மாரிலாம் சில ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அதுக்கப்புறமா நோ வெயிட்டிங் ஃபார் டிஸ்சார்ஜ். நீங்க பில் வந்து ஒன்ஸ் டிஸ்சார்ஜ் எழுதி குடுத்துட்டீங்கன்னா, நீங்க பில் குளோஸ் பண்ண பிறகு உடனே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிருவாங்க. ஸோ, இதெல்லாம் வந்து இதுல இருக்க ஒரு அட்வான்டேஜஸ். அடுத்ததா ரீஇம்பர்ஸ்மென்ட்ல என்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன். இப்ப உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, அ டாக்குமெண்டேஷன் ஒர்க் எல்லாமே கிளைம் சப்மிஷன்க்கு நீங்க தான் பண்ணணும். ஆனா, அது ஒரு பெரிய ஒர்க் இல்ல. பட் ஸ்டில் அதுக்கு வந்து நீங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் கேஷ் பேக்கப் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல முன்னாடியே, இப்ப வந்து பேபி திடீர்னு என்ஐசியூல அட்மிட் பண்ணணும், இல்ல 3 டூ 4 டேஸ் ஆகணும் அப்டின்னா, நீங்க கேஷ்லெஸ் போகாம, நீங்க மெட்டர்னிட்டிக்கு மட்டும் கேஷ் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்டின்னு போனீங்கன்னா, இந்த மாரி ஒரு அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன்ல நீங்க எக்ஸ்ட்ரா கேஷ் அரேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறமா கிளைம் செட்டில்மென்ட் பண்றதுல கண்டிப்பா ஒரு டிலே இருக்கும். ஏன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளைம் கூட நீங்க 2மே ரீஇம்பர்ஸ்மென்ட் போறீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் கிளைம் கூட நீங்க வித்தின் ஒரு 15 டேஸ்ல வாங்கிக்கலாம். ஆனா, செகண்ட் கிளைம் வர்றது கண்டிப்பா வந்து ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா, நீங்க அதுக்கு நெறைய டாக்குமெண்ட்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ்ல உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, அதுக்கு நீங்க என்னலாம் சப்மிட் பண்ணீங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்கி இவங்க கிட்ட தரணும். அதெல்லாம் என்னன்றது நான் நெக்ஸ்ட் சொல்றேன். பட் இந்த கிளைம் செட்டில்மென்ட்ல கண்டிப்பா ஒரு டிலே இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 2 டூ 3 மந்த்ஸ்.
இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க கேதர் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த டைம்ல நீங்க ஆல்ரெடி டெசிஷன் எடுத்திருக்கணும். அதாவது உங்களோட இன்சூரன்ஸ் உங்களோட இன்சூரன்ஸ்ல மெட்டர்னிட்டி இருக்கா? அதோட லிமிட்டு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளோ ஆகும்? நீங்க வந்து கேஷ்லெஸ் போறீங்களா? இல்ல ரீஇம்பர்ஸ்மென்ட் போறீங்களா? இந்த டெசிஷன் எல்லாமே நீங்க ஆல்ரெடி இப்ப வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ இத பேஸ் பண்ணி 2 சினாரியோ பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ்ல கேஷ்லெஸ், செகண்ட் இன்சூரன்ஸ்ல ரீஇம்பர்ஸ்மென்ட். செகண்ட் 2மே ரீஇம்பர்ஸ்மென்ட். ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் எப்படி இருந்தாலும் சூஸ் பண்ணுவீங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே. இப்ப வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க. அட்மிட் ஆயாச்சு. உங்க இன்சூரன்ஸ் கார்டுமே குடுத்துட்டீங்க. கேஷ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த கேஷ்லெஸ்ல வந்து நீங்க எதுன்னு ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்ப உங்க ஹாஸ்பிட்டலோட மொத்த பில்லுமே 2 லேக்ஸ் ஆகுது. சரிங்களா? அதுல கேஷ்லெஸ்ல ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் மூலியமா நீங்க வந்து 70,000 வாங்கிட்டீங்க. ஸோ ரிமைனிங் 1.4 லேக்ஸ வந்து நீங்க கேஷா பே பண்ணிட்டீங்க. சரியா? கேஷா பே பண்ணியாச்சு. இப்ப டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. ஓகேங்களா? இப்ப நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்ணணும்? உங்களோட செகண்ட் இன்சூரன்ஸோட கிளைம் ஃபார்ம டவுன்லோட் பண்ணுங்க. கிளைம் ஃபார்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அத ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணும்போது, அதுல கண்டிப்பா ஒரு ஒரு ஏரியா இருக்கும். அதுல வந்து ஆல்ரெடி இந்த பேஷண்ட்டுக்கு வேற இன்சூரன்ஸ் இருக்கா? அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அத டிக் பண்ணணும். ஆல்ரெடி வேற இன்சூரன்ஸ்ல நீங்க கிளைம் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுவும் டிக் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த இன்சூரன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க போடணும். லைக் மோஸ்ட்லி வந்து கார்ட் நம்பர் அதுதான் இருக்கும். கார்ட் நம்பர், இன்சூரன்ஸ் நேம் இது 2மே இருக்கும். ஸோ அது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு, மத்த எல்லாமே உங்களோட பெர்சனல் டீட்டெயில் இருக்கும். அந்த கிளைம் ஃபார்ம்ல நீங்க எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த கிளைம் ஃபார்ம் கூட வேற என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க செகண்ட் இன்சூரன்ஸ்க்கு அனுப்பணும். ஒண்ணு வந்து ஹாஸ்பிட்டலோட பில் டிஸ்சார்ஜ் சம்மரி. டிஸ்சார்ஜ் சம்மரி அப்படின்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அது கண்டிப்பா அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்டு பில் சம்மரி. உங்களுக்கு என்னதான் வந்து 2 லேக்ஸ் பில் இருந்தாலும் இப்ப ஆப்பரேஷன் தியேட்டர் சார்ஜஸ் எவ்வளோ ஆச்சு? ரூம் சார்ஜஸ் எவ்வளோ ஆச்சு? அதுக்கப்புறம் ஆப்பரேஷன் பண்ற ப்ரொசீஜருக்கு எவ்வளோ ஆச்சு? அது எல்லாமே வந்து ஸ்ப்ளிட் இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ளிட் இருக்க பில்லையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் இன்வாய்ஸ். நீங்க வந்து கார்டோ இல்ல கேஷோ வந்து பே பண்ணியிருப்பீங்கல்ல. அந்த கேஷ் குடுத்ததுக்கு ஒரு ரிசிப்ட் குடுத்துருப்பாங்க. அந்த ரிசிப்ட்டுமே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளைம் ஃபார்ம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளைம் ஃபார்ம் பத்தி சொல்லிட்டேன். இப்போ இந்த 4 டாக்குமெண்ட்டுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா, கிளைம்க்கு அனுப்பிருங்க. இந்த கிளைம்க்கு அனுப்புறதுல 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு ஆன்லைன் மெத்தட், இன்னொன்னு ஆஃப்லைன் மெத்தட். உங்க இது வந்து ஒவ்வொரு இன்சூரன்ஸ்க்குமே டிஃபர் ஆகும். ஸோ உங்க இன்சூரன்ஸ் ஆன்லைன்ல இருந்தா இட்ஸ் மச் பெட்டர். ஆஃப்லைன்ல இருந்தா என்ன கேட்பாங்கன்னா, ஆஃப்லைன்ல இந்த 4மே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. இந்த பில் சம்மரி, பேமெண்ட் இன்வாய்ஸ், கிளைம் ஃபார்மு, ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் சம்மரி இந்த எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒண்ணா போட்டு எய்தர் உங்க ஆஃபீஸ்ல எடுத்துட்டு போயிட்டு இன்சூரன்ஸ் பெர்சன் இருப்பாங்க. அவங்க கிட்ட குடுக்கணும். அப்படி இல்லன்னா, இந்த மொத்த டாக்குமெண்ட்ஸுமே இன்சூரன்ஸோட அட்ரஸ்க்கு நீங்க கொரியர் பண்ணணும். இதுதான் ஆஃப்லைன் ப்ரொசீஜர். ஆன்லைன் ப்ரொசீஜர்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த எல்லாத்தையும் நீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப்பா கன்வெர்ட் பண்ணி, ஆன்லைன் கிளைம் சப்மிஷன் குடுத்து, அதிலேயே எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிறலாம். கிளைம் ஃபார்முமே ஆன்லைன்லயே இருக்கும். இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணிருங்க. இப்ப ஏன் சப்மிட் வந்து உடனே பண்ண சொல்றாங்கன்னா, யூசுவலி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் டேட்லருந்து 30 டேஸ்க்குள்ள அனுப்பணும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கும். ஓகேங்களா? அந்த லிமிட் இருக்கிறதால நீங்க ஹாஸ்பிட்டலருந்து டிஸ்சார்ஜ் பண்ண ஒரு 5 ஆர் 6 டேஸ்க்குள்ளேயே நீங்க வந்து ரெய்ஸ் பண்ணிருங்க. ரெய்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. ஸோ அது எத்தன நாள் ஆனாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. இப்ப ரெய்ஸ் பண்ண பிறகு என்ன பண்ணணும்? ஆல்சோ ஒரு விஷயம் மறந்துட்டேன். இதுல வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் கேன்சல் செக். நீங்க வந்து உங்க இன்சூரன்ஸ்ல ஆல்ரெடி பேங்க் அக்கவுண்ட் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது தேவையில்ல. சப்போஸ் நீங்க வந்து பேங்க் அக்கவுண்ட் லிங்க் பண்ணலன்னா, எய்தர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்ல கேன்சல்டு செக் கேட்பாங்க. ஸோ அந்த 4 நீங்க கொரியர் சேர்த்து அனுப்பும்போது, இதையும் சேர்த்து அனுப்பிருங்க. நவ் கமிங் பேக். இப்போ நீங்க கிளைம் சப்மிட் பண்ணிட்டீங்க. சப்மிட் பண்ண ஒரு 3 டூ 4 டேஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபால் நோட்டீஸ் வரும். எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் பத்தல. இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. அது என்ன டாக்குமெண்ட்ஸா இருக்கும்னா, ஒண்ணு கிளைம் செட்டில்மென்ட் லெட்டர், இன்னொன்னு ஒரிஜினல் அட்டஸ்டேஷன் டாக்குமெண்ட். இந்த 2மே கேட்பாங்க. இப்ப இந்த 2மே என்னது? ஃபர்ஸ்ட் வந்து நாங்க உங்களுக்கு கிளைம் செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு மெயில் வரும். அந்த மெயில் வந்து கொஞ்சம் லேட்டா வரும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, முன்னாடியே வந்து எனக்கு உடனே வேணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு முன்னாடியே இத வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரிஜினல் அட்டஸ்டேஷன் டாக்குமெண்ட். அட்டஸ்டேஷன் டாக்குமெண்ட்ஸ்னா ஒண்ணும் இல்ல. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளைம் ரைஸ் பண்ண பிறகு, அதாவது ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ்ல உங்களுக்குன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைல்ல உங்களோட மொத்த டாக்குமெண்ட்ஸுமே இருக்கும். அந்த மொத்த டாக்குமெண்ட்ஸ்லயுமே அந்த ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் அவங்களோட அட்டஸ்டேஷன் அதாவது அவங்களோட சீல் வந்து அதில போட்டிருக்கணும். அது போட்டு உங்களுக்கு அனுப்ப சொல்லுங்க. அத நீங்க ஆன்லைன்லயே அனுப்புனாலும் பரவால்ல, இல்ல உங்களுக்கு கொரியர் பண்ணாலும் பரவால்ல. அத எடுத்து நீங்க உங்களோட கிளைம் ஷார்ட் ஃபால் நோட்டீஸ் வரும்போது அத அனுப்பிடுங்க. இந்த டாக்குமெண்டேஷன் இவங்க கேட்கிறதெல்லாம் இவங்ககிட்ட இருந்து வாங்கி தர அந்த டைம் தான் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அது எந்த அளவுக்கு டிலே ஆகுதுன்றத பொறுத்து தான் உங்களோட கிளைம் வந்து செட்டில் பண்ற டேட் வந்து டிசைட் ஆகும். இப்போ இந்த 2 டாக்குமெண்ட்மே என்னன்னு புரிஞ்சுச்சு. இது இல்லாம வேற ஏதாச்சும் டாக்குமெண்ட் கேட்டாலுமே,
நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் கிட்ட மெயில் பண்ணி வாங்கி இவங்களுக்கு அனுப்புங்க. ஸோ இந்த மாரி நீங்க அனுப்பிட்டீங்க அப்டின்னா, நீங்க பே பண்ண 1.4 லேக்ஸ் அதாவது நீங்க கேஷா பே பண்ணீங்கல்ல, இந்த கேஷா பே பண்ண 1.4 லேக்ஸ்லேருந்து செகண்ட் இன்சூரன்ஸ்லேருந்து 60K பே பண்ணிடுவாங்க. இப்போ சினாரியோ 1 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சினாரியோ 2 அதாவது நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஃபுல்லாவே கேஷ் பே பண்ணிட்டீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க, டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. நீங்க டிஸ்சார்ஜ் ஆகறதுக்கு முன்னாடி பில் எல்லாமே கேஷாவே பே பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க வீட்டுக்கு வந்து 2 இன்சூரன்ஸ்க்குமே ரீஇம்பர்ஸ்மென்ட் அனுப்பணும். இதுதான் நாங்க ஃபாலோ பண்ணோம். அ 2 இன்சூரன்ஸ்க்குமே ரீஇம்பர்ஸ்மென்ட் பண்ணணும்னா, ஒரு சில மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணணும். இப்ப வந்து இதுல இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, 2 இன்சூரன்ஸோட ரீஇம்பர்ஸ்மென்ட் ஆன்லைன்ல இருந்துச்சுன்னா, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு இன்சூரன்ஸ் ஆன்லைன்ல இருந்து, ஒரு இன்சூரன்ஸ் ஆஃப்லைன்ல இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது. ஆனா 2மே ஆஃப்லைன்ல இருந்துச்சுன்னா, அது கொஞ்சம் பிரச்சனை தான். பிரச்சனை இன் த சென்ஸ் லைக் டிலே ஆகும். ரொம்ப டிலே ஆகும். அதுக்கும் என்ன பண்றது சொல்றேன். இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. உங்களோட ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ்க்கு அதாவது அதிகமா எந்த இன்சூரன்ஸ் பே பண்ணுவாங்களோ, அந்த இன்சூரன்ஸ்க்கு உங்களோட டிஸ்சார்ஜ் சம்மரி, ஹாஸ்பிட்டல் பில், பேமெண்ட் இன்வாய்ஸு, அதுக்கப்புறம் கிளெய்ம் ஃபார்மு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்ல கேன்சல் செக். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ்க்கு அனுப்பிருங்க. சரிங்களா? இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து இந்த அ டாக்குமெண்ட்ஸ வச்சே உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து பண்ணிருவாங்க. உங்களுக்கு கேஷுமே வந்து மோஸ்ட்லி வித்தின் 2 வீக்ஸ் வந்து வந்துரும். ஆனா நீங்க வந்து உங்க உங்க ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் கிட்ட மெயில் பண்ணுங்க. நான் வந்து செகண்ட் இன்சூரன்ஸ்க்குமே கிளைம் பண்ணணும். அதனால வித்தின் 30 டேஸ்க்குள்ள நான் உங்களுக்கு அனுப்பணும் அப்டின்றதால, நீங்க வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா முடியுமோ, அந்த அளவுக்கு எனக்கு ஃபாஸ்ட்டா பண்ணி தரணும் அப்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரஷர் கிரியேட் பண்ணுங்க. ஸோ இப்ப இது எல்லாத்தையுமே இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க கரெக்ட்டா ப்ராப்பரா அனுப்பிட்டீங்க அப்டின்னா, உடனே அப்ரூவ் பண்ணி கிளைம் செட்டில் பண்ணிருவாங்க. சப்போஸ் இவங்களுக்குமே ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டது அப்டின்னா, உங்ககிட்ட கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ட உடனே நீங்க அனுப்பிடுங்க. மோஸ்ட்லி வந்து உங்களோட ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் திங்ஸ் தான் இருக்கும். ஸோ அத அனுப்பிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பில்லோட கிளைம் செட்டில்மென்ட், ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸோட கிளைம் செட்டில்மென்ட் வித்தின் 15 டேஸ் பண்ணிருவாங்க. நீங்க பண்ண சொல்லி கேளுங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் கிட்ட கிளைம் செட்டில்மென்ட் லெட்டரும், ஒரிஜினல் அட்டஸ்டேஷன் டாக்குமெண்ட்ஸுமே நீங்க மறுபடியும் கேட்டு வாங்குங்க. மீன்வைல் அவங்க கிட்ட கேட்டு வாங்குற அந்த டைம்க்குள்ளேயே இந்த செகண்ட் இன்சூரன்ஸ் கிட்ட மொத்தமாவே எல்லாத்தையும் இங்க இந்த போட்டிருக்க லிஸ்ட்ல இருக்க எல்லாமே வந்து போட்டு அனுப்பிருங்க. சரிங்களா? போட்டு கிளைம ரைஸ் பண்ணிருங்க. கிளைம் வந்து ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட, அதுக்கப்புறம் அவங்க ஷார்ட் ஃபால் நோட்டீஸ் அனுப்பும்போது என்னென்ன வேணும் அப்படின்றத நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இது 2மே ஆஃப்லைனா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இது 2மே ஆஃப்லைனா இருக்குன்னா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்களோட பில் காப்பி, டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாமே 2 காப்பி வாங்கணும். நீங்க இன்சூரன்ஸ் கிட்டயே நீங்க பில்லிங் கிட்டயே சொல்லுங்க. எனக்கு எல்லாமே 2 காப்பி வேணும். ஏன்னா நான் 2 இன்சூரன்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணணும்னு நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க 2 காப்பி குடுத்துருவாங்க. ஸோ தட் நீங்க இதுக்குமே வந்து அனுப்பலாம். ஏன் அப்டின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் வந்து ஆஃப்லைன்ல இருந்ததுன்னா, நீங்க எல்லாமே ஒரிஜினல் அனுப்பணும். செகண்ட் இன்சூரன்ஸுமே ஆஃப்லைன்ல இருந்ததுன்னா, எல்லாமே ஒரிஜினல் தான் கேட்பாங்க. அதனால மேக் ஷூர் யூ கெட் ஒரிஜினல் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல். 2 ஒரிஜினல்ஸ் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல். இப்ப வந்து செகண்ட் இன்சூரன்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ கான்டாக்ட் பண்ணி, அவங்க உண்மையிலேயே எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, என்னன்றதெல்லாம் பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த செட்டில்மென்ட் அப்ரூவல்லாம் அதுக்கப்புறம் பண்ணதால, இது யூசுவலா வந்து ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் லேட் ஆகும். பட் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு அப்ரூவல் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதோட உங்களுக்கு அம் ஃபர்ஸ்ட் கேஷ்லெஸ் போயிட்டு ரீஇம்பர்ஸ் பண்ற ஆப்ஷனும் தெரியும். இப்ப பில் பில் பே பண்ணிட்டு ரீஇம்பர்ஸ் பண்ற ஆப்ஷனுமே 2மே தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கடைசியா போனஸா இன்னொரு செக்ஷன் சொல்றேன். விச் இஸ் பேபியோட பில். அதாவது கிளைம் பேபி பில். இப்போ உங்களுக்கு என்னதான் வந்து இன்சூரன்ஸ்ல ஒரு லிமிட் இருந்தாலுமே, இந்த பேபி பில் வந்து அந்த லிமிட்குள்ள வராது. மெட்டர்னிட்டி லிமிட்குள்ள வராது. இட் ஆல்வேஸ் ஃபால்ஸ் அண்டர் யுவர் சம் இன்சூர்ட். அதனால நீங்க ரீஇம்பர்ஸ்மென்ட் போறீங்க அப்டின்னா, கேஷ்லெஸ்ஸா போகாம ரீஇம்பர்ஸ்மென்ட் போறீங்கன்னா, பேபியோட நேம வந்து ஃபர்ஸ்ட்டு இன்சூரன்ஸ்ல என்ரோல் பண்ணணும். அப்பதான் கிளைம் நடக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, பேபியோட நேம குடுத்து இன்சூரன்ஸ்ல ஆட் பண்ண சொல்லுங்க. இந்த ஆட் பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் இல்ல 1 1/2 மந்த்ஸ் இல்ல 2 மந்த்ஸ் கூட ஆகலாம். பேஸ்ட் ஆன் த இன்சூரன்ஸ். சரிங்களா? பேபியோட நேம் வந்து இன்சூரன்ஸ்ல ஆட் பண்ணிட்ட பிறகு, பேபியோட பில் சம்மரி இருக்குல்ல, இந்த பில் சம்மரி, அதுக்கப்புறம் பேபியோட பில்ல வந்து பேமெண்ட் இன்வாய்ஸ், அதுக்கப்புறம் கிளைம் ஃபார்ம். இது எல்லாத்தையுமே போட்டு கிளைம் ரைஸ் பண்ணிருங்க. இந்த ஒரு ஸ்டெப் வந்து நானுமே இன்னும் பண்ணல. ஏன்னா, எனக்கு வந்து நான் இன்னும் பேபியோட நேம் வந்து ஆ இன்சூரன்ஸ்ல ஆட் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். இதுவரைக்குமே ரைஸ் பண்ணல. இந்த பேபி பில் வந்து எனக்கு பே பண்ணாங்களா, இல்லையா அப்படின்றது நான் அப்புறமா அப்டேட் பண்றேன். ஸோ, இப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ் பத்தின எல்லா மெட்டர்னிட்டி இன்சூரன்ஸ் பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ரிப்ளை பண்றேன். சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.